ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரமிஹ வித்யதே தத்ஸ்வயம் யோகசம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஞானத்தை உபதேசம் பண்ணி ஞானத்தினுடைய பெருமையையும் சொல்லி ஞானத்தை அடையறதுக்கான வழியையும் சொல்லி ஞானத்தினுடைய பிரயோஜனத்தையும் உபதேசம் பண்ணினார். திரும்பவும் இந்த 38வது ஸ்லோகத்தில் ஞானத்தினுடைய பெருமையை சிறப்பை சொல்றார். ஆன்மீக வாழ்க்கையில நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு எத்தனையோ விதமான காரியங்களை பண்றோம். உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம ஜலத்தையும் சோப்பு மாதிரி பல பொருள்களையெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம். சாஸ்திரத்தில் மண்ணால் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு இருக்கு. அது மாத்திரம் இல்லை, மனசில் நிறைய தீய எண்ணங்கள் அழுக்குகள்லாம் இருக்கு. பல பிறவிகளில் நாம் நிறைய தவறுகள் செய்திருப்போம், அதைத்தான் பாப்பம்னு சொல்கிறோம். இதெல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம சாதனங்கள்லாம் பண்ணுறோம். உடம்பை சரி பண்ணுறதுக்கு சாதனங்களை பண்ணுறோம். அதே மாதிரி மனசை சரி பண்ணுறதுக்கும் நிறைய ஜபங்கள் தியானம் இதெல்லாம் பண்ணுறோம். எது பண்ணினாலும் அதை திரும்ப திரும்ப பண்ணணும். ஆனால் இந்த ஜீவாத்ம புத்தியையே விட்டுட்டு பரமாத்மஸ்வரூபமாக தன்னை உணர்ற போது இந்த சுத்தப்படுத்துறதுங்கிற வேலையே போயிடுறது. ஆத்மா நித்திய சுத்தம் ஆகினால தன்னை நித்திய சுத்தனா அறியற போது அவனுக்கு தூய்மைப்படுத்திக்கணுங்கிற அவசியமே இல்லை. அனாத்மாவை முழுமையா தூய்மைப்படுத்தவே முடியாது. ஆத்மாவுக்கு தூய்மை தேவையில்லை, அது எப்பொழுதும் தூய்மையா இருக்கு. இதுதான் ஞானம். இந்த ஞானத்துக்கு சமமா தூய்மைப்படுத்தக்கூடிய சாதனம் எதுவும் இல்லைங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஈகன்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கையில, மனித உடல் வாழ்க்கையில அப்படின்னு அர்த்தம். ஞானேன சதிருஷம், இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்துக்கு சமமா. சதிருஷம்னு சொன்னா போலன்னு அர்த்தம், ஞானத்துக்கு நிகரான அர்த்தம், மெய்யறிவுக்கு நிகரான பவித்ரம். பவித்ரம்னா சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம். திரம் அப்படின்னா பாதுகாக்கிறது, பவித்ரம் அப்படின்னு சொல்ற போது தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் சொல்றோம். சுத்தப்படுத்துற சாதனம். நம்ம ரூமை பெருக்கிற சாதனத்தை கூட பவித்திரம்னு சொல்லலாம். ஆனால் அப்படி பழக்கத்தில் சொல்றது இல்லை. பவித்திரம்னா கையில் தர்ப புல்லால போட்டுக்கிற மோதிரம்னு அர்த்தம் இல்லை. பவித்திரம்னா சுத்தப்படுத்தக்கூடிய சாதனம்னு அர்த்தம். நகி வித்யதே, அதுக்கு சமமான பவித்திரமான சாதனம் எதுவுமே இல்லை. ஞானத்துக்கு ஒப்பான தூய்மைப்படுத்தக்கூடிய சாதனம் எதுவும் இல்லை ஆன்மீக வாழ்க்கையில். மற்ற சாதனங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப பண்ணணும். இது ஞானம் வந்தாச்சுன்னா தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியமே போயிடுறது. ஞானம்ங்கிறது பரம பவித்திரம், பவித்ராணாம் பவித்திரம். சரி, அந்த ஞானம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, தத்துனா அந்த ஞானம்னு அர்த்தம். தத்துனா அதுன்னு அர்த்தம். அதுனா இந்த இடத்துல அது ஞானத்தை குறிக்கிறது. ஸ்வயம் யோக சம்சித்தா, தான் ரொம்ப நாளைக்கு கர்மயோகம் உபாசன யோகம் இதெல்லாம் பண்ணி மனசுல இருக்கிற மாசுகளை எல்லாம் நீக்கி அழுக்குகளை போக்கி மனசை ஒருமுகப்படுத்தி விக்ஷேபங்களை எல்லாம் நீக்கி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் குரு கிட்ட சாஸ்திர விசாரங்கள்லாம் பண்ணி, காலேனங்கிறது அதை குறிக்கிறது. ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து இந்த சாஸ்திரத்தை குருமுகமா விசாரம் பண்ணி பண்ணி ஆத்மனி விந்ததி, தன்னுடைய மனசுல இந்த ஞானத்தை நன்கு அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். ஆத்மனின்னா மனசுலன்னு அர்த்தம், விந்தத்தின்னா அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். நீண்ட காலம் சாதனைகளை எல்லாம் பண்ணி காலப்போக்கில் இந்த உண்மையை தெளிவாக உணர்கிறான். நம்ம எந்த ஒரு சாதனத்தை பண்ணினாலும் அதுக்கு கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுறது. ஒரு சாதாரண வேலைக்கு போகணும்னாலே நிறைய பேர் உனக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்கிறார்கள். அதே மாதிரி இது முழுக்க முழுக்க ரொம்ப சட்டில், சூக்ஷ்மமானது. நம்ம மனசுல எப்பவும் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அடையணும்னா
அதுக்கு நீண்ட காலம் நம்ம சாதனைகளை பண்ணி உழைக்கணும். ஆக கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம் இவற்றை நீண்ட காலம் பயின்று அதை தன்னுடைய மனதிலே ஆழமாக உணர்ந்து கொள்ளுகிறான். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்